தமிழக மக்களுக்கு வணக்கம் மக்களே. இரவு 8 மணிக்கு வந்த ஒரு அறிவிப்பு. 3 குட் நியூஸ் மக்களே. உடனே பாருங்க. குஷியோ குஷி. காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க. அரசு வெளியிடக்கூடிய பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை பின்தொடருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் ரூபாய் 1000 பணத்தை வைத்து நீங்கள் கூடுதலாக லாபம் பெற முடியும். அதாவது அரசு கொடுக்கும் இந்த ஒரு ரூபாய் 1000 வைத்து அதிக அளவில் ரிட்டர்ன் பெற முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பெறுவது என்று இங்கே பார்க்கலாம் மக்களே. மகளிர் உரிமை தொகை பணத்தை குறிப்பிட்ட வங்கியில் சேமித்தால் அதற்கு கூடுதலாக வட்டி கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. அதாவது இந்த ஒரு தொகைக்கு என்று கூடுதலாக வட்டி கொடுக்கும் நிறைய திட்டங்கள் உள்ளன மக்களே. பொதுவாக வங்கியில் பணம் சேமிப்புக்க 3 முதல் 4% மட்டுமே வட்டி கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 7.5% வரை வட்டி பெறலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. 5 ஆண்டுகளுக்கு இந்த ஒரு திட்டத்தில் பணத்தை சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இதற்காக மலையரசி தொடர் வைப்பு திட்டத்தை கூட்டுறவு வங்கி திட்டத்தை கொண்டு வந்துள்ளது மக்களே. இந்த ஒரு நிலையில்தான் நீலகிரியில் தொடங்கப்பட்டுள்ள இந்த ஒரு திட்டத்தில் யார் வேண்டுமானாலும் இணையலாம். இதில் இணைந்தால் மகளிர் உரிமை தொகை பணத்திற்கு மட்டும் 7.5% வட்டி வழங்கப்படும். சாதாரணமாக வழங்கப்படும் 3 to 4% வரை வட்டிக்கு பதிலாக இந்த ஒரு கூடுதல் வட்டி இந்த மலையரசி தொடர் வைப்பு திட்டத்தில் அளிக்கும் நீலகிரி கூட்டுறவு வங்கி வழங்குகிறது மக்களே. அதேபோல் விரிவாக்கம் பற்றியும் ஒரு செய்தி வந்திருக்கு. மகளிர் உரிமை தொகை திட்டம் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதன்படி தற்போது இந்த ஒரு திட்டத்தில் உள்ள எல்லா கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட வாய்ப்புள்ளன அப்படின்ற மாதிரி அவ்வப்போது சமூக வலைதள பக்கங்கள்ல செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது உண்மையா? அரசு கார்ப்பரேஷன் வேலையில் உள்ள பெண்கள் தவிர மற்ற எல்லாருக்கும் இந்த பணம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வருகின்றன. ஆனால் இதற்காக மகளிர் தற்போது புதிதாக யாரும் விண்ணப்பிக்க தேவையில்லை என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர் மக்களே. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கலாம் என சமூக வலைதள பக்கங்களில் பரவி வரக்கூடிய வதந்தியை யாருமே நம்ப வேண்டாம். பெண்கள் யாரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவி, கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கும் எல்லாம் இந்த ஒரு திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளன. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதி பெறக்கூடிய பெண்கள் பணம் வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு திட்ட விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது. வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை மக்களே. மாறாக ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் இனி திருமணம் ஆகி குடும்ப தலைவி ஆகும் பெண்கள் 1000 ரூபாய் பெறுவதற்கும் விண்ணப்பம் செய்யலாம். இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில மாதங்களுக்கு பின் திட்ட விரிவாக்கம் செய்வது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஆனால் அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ போயிட்டு விண்ணப்பம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதள பக்கங்களில் நிறைய போலியான தகவல் வந்துகிட்டு இருக்கு மக்களே. அதை நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறதா என்று. இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.